ஹலோ கன்சல்டன்ட்ஸ். இந்த வீடியோல இருந்து எஸ்ஏபி ப்ராக்டிக்கல் சீரிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரிஸில் எஸ்ஏபியை நம்ம ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ண போகிறோம். பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் மெட்டீரியல். ஸோ பாம் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ்ஏபி பிபி அப்படிங்கிற மாடியூலில் ப்ரொடக்ஷன் பிளானிங்கிற மாடியூலில் வர ஒன் ஆஃப் த ஒரு இம்பார்ட்டன்ட் மாஸ்டர் டேட்டா. இந்த மாஸ்டர் டேட்டா மல்டிபிள் மாடியூல்ஸோட கனெக்ட் ஆகிற ஒரு முக்கியமான ஒரு மாஸ்டர் டேட்டா அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த பில் ஆஃப் மெட்டீரியலுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். ஸோ ஏன்னா நம்ம சிம்பிள், மாடரேட் அண்ட் ஹார்ட் அப்படின்ற லெவலில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் சிம்பிளான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் வந்து நம்ம அம்மா வந்துட்டு ஒரு மசாலா வந்துட்டு ரெடி பண்ணுறாங்க. ஸோ ஏதாவது சம்திங் ஒரு மசாலா ரெடி பண்ணுறாங்க. அதுக்கு தேவையான மல்லியாக இருக்கட்டும், அதுக்கு தேவையான மிளகா வத்தல் இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் அந்த மசாலா தயாரிக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட், இப்போ ஒரு ஃபைனல் ப்ராடக்டான எனக்கு மசாலா கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் வந்து அதோட இன்க்ரீடியன்ஸாக இருக்க அந்த மல்லி, மிளகா வத்தல் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ். ஸோ இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணால் தான் எனக்கு ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பில் ஆஃப் மெட்டீரியல். ஸோ இப்போது உங்களுக்கு இந்த கான்செப்ட் பேசிக்காக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வச்சு நான் இப்போ உங்களுக்கு லேப்டாப் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அப்போ லேப்டாப்புங்கிற ஃபைனல் ப்ராடக்ட்டுக்கு தயாரிக்கிறதுக்கு தேவையான பில் ஆஃப் மெட்டீரியல் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு அடுத்த எக்ஸாம்பிளில் நம்ம இதோட நெக்ஸ்ட் வெர்ஷன், நெக்ஸ்ட் மாடரேட்லேருந்து ஹார்டான லெவலுக்கான எக்ஸாம்பிளை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.